பேசலாம் சார். பாண்டியன் சார், எப்படி சார் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? சார் இதில் வந்து ஃபுல் சப்போர்ட் சார். கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 23ஆம் தேதி சாயந்தரத்துக்கு அப்புறம் சும்மா உட்காந்துக்கலாம். இது ஒரு டைப்பு. கணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமானது. அது ஒன்றும் இந்த கற்பனையில் பண்ணுறதுங்கிறது வந்து நானாக அடிச்சு விட்டு போகிறது அல்லது அவங்க சார் அந்த மாதிரி வந்து பண்ணினீங்கன்னா நாளைக்கு 4ஆம் தேதி காலையில் வெட்ட வெளிச்சமாகிடும். அந்த விஷயம் நம்பிக்கைத்தன்மை போயிடும். அதாவது நம்ம சொல்கிறவங்களோட நம்பிக்கைத்தன்மை வந்து கேள்விக்குறியாயிடும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒன்றும் நம்ம வந்து அதுவரை உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால இப்போ 29 சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலோட இது வரப்போகுது. ஏன்னா மேற்கு வங்காளம் அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சோடனே அடுத்த 5 நிமிஷத்தில் எல்லா பெரிய பெரிய டிவி எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை பற்றியும் டிபேட் வைக்க போகிறோம். அது மாதிரி தான் இதுவும் வருது. நம்ம களத்திலேயே நம்ம எல்லோரும் வெவ்வேறு ஆங்கிளில் இருந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்செப்ஷன் வேறுபடும். கேட்டது வந்துடும். இப்போ நம்ம வந்து ஒன்றை மட்டும்தான் எடுத்து இதில் முக்கியமாக சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். என்ன முயற்சினாக்கா, முதல் முறையாக வந்து இந்த விசிலுக்கு போட்டவங்க எல்லாருமே அவுட்ஸ்போக்கனாக ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அது வந்து அவங்கள வந்து குறைச்செல்லாம் மதிப்பிட தேவையில்லை. ஏன்னா ஓட்டு எல்லாருக்கும் ஒன்று தான். அவங்களுக்கும் ஒன்று தான், எனக்கும் ஒன்று தான், சாருக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போட்டுட்டு வந்து அதை ப்ரௌடாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் இதுவரை எலெக்ஷன் நடந்த பல எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஈவன் இப்போயுமே நீங்கள் பெரியவங்கள்ட்ட யார்ட்டையும் கேட்டிங்கன்னா கூட இந்த கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடு இந்த கட்சி, இந்த வீடு இந்த கட்சின்னு தான் சொல்லி பணம் கொடுக்குறதும் சரி, மற்ற விஷயத்துலையும் அப்படி தான் இருக்கும். நகரத்தில் அது பெருசாக ரொம்ப தெரியாது. ஆனால் வந்து இந்த பணம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் பெரும்பாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி அது கொடுப்பாங்க. இப்போ அதுலேயே ஒரு ஷிஃப்ட்டு என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் கொடுக்குறது அப்படிங்கிறது, அது கட்சி வேறுபாடு இல்லாமல் கொடுக்குறது அப்படிங்கிறது. இப்போ தாவேக்காவுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுமே பல தொகுதியில் வந்து திமுகவும் கொடுத்துருக்கு, அதிமுகவும் கொடுத்துருக்கு. அவங்களுக்கும் அதை வாங்கிட்டு மாற்றி போட்டது. இது முந்தியெல்லாம் வந்து சத்தியம் கிட்ட பண்ணுவாங்க. அதாவது வாங்கிட்டு மாற்றி போடக்கூடாது. இப்போ அதெல்லாம் உடஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அதனால் இதுதான் கலர் நிலவரம். அப்போது இந்த புள்ளியில் பார்க்கும் பொழுது தாவேக்கு ஆட்சி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அடுத்த ஒன்று நான் சொல்லிடுறேன். அதில் சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு என்னால் நான் யூகிக்கலை. களத்துலேருந்து எடுத்து நான் எப்படி என்னால் அந்த புள்ளியெல்லாம் இணைச்சி சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான் அதில் கரெக்டாக. இப்போ தஞ்சாவூரில் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 606 ஓட்டு ஒரு பூத்தில் அதில் 412 ஓட்டு போலாயிருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் 23ஆம் தேதி அதில் வந்து 18 to 20 அந்த வயசில் மொத்தம் 31 பேர், மொத்தம் 31 பேர். அதில் 12 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 19 பேர் ஓட்டு போடலை தஞ்சாவூர் நகரத்தில் ஒரு பூத்தில். அப்போ என்ன தோணுதுன்னா, கிட்டத்தட்ட 40% கீழே தான் அந்த வயசில் உள்ளவங்க ஓட்டே போட்டிருக்காங்க. ஓட்டு இருக்குது, ஓட்டு இல்லாதவங்க நிறையா இருக்காங்க. எஸ்ஐஆர் நல்லா பண்ண பிறகும் ஓட்டு வந்து நிறைய பேரை சேர்க்கலை. அதை குறிப்பாக இந்த வயசில் சேர்க்கலை. சேர்த்தவங்களில் இவ்வளோ பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த வயசு ஃபுல்லாக தாவேக்காவுக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இந்த வச்சுருக்கிற பூத்து ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இன்னும் 30 நாள் கழித்து தான் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போடுவாங்க இந்த வயசு வாரியாக எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா அது இருக்குது, தகவல் இருக்குது. இப்போயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இன்னும் 25 நாள் கழிச்சு தான், 4ஆம் தேதிக்கு அப்புறம் 20 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க போல் தெரியுது. அதனால் அது ஒரு ரிலீஸ் பண்ணாதே தப்பு, அதை நான் கண்டிக்கிறேன். இப்போ இந்த ஒரு விஷயம், இன்னும் திருச்சியில் திருவெரும்பூர் 2 தொகுதியில் 2 பூத் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த 18 to 20 வயசு மொத்த வயசு என்கிட்ட இல்லை. ஆனால் எவ்வளோ போட்டாங்கன்றது என்கிட்ட இருக்குது. அது பார்த்துடலாம், ஆனால் பார்க்க முடியல, டைம் இல்லாதனால. மொத்தம் 986 ஓட்டு திருச்சியில் ஒரு இதில். அதில் 16 ஓட்டு இந்த 18 to 20 வயசு போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1.6% தான் வருது போட்டதில். புரியுது சார். அடுத்தது இன்னொரு திருவெரும்பூர் தொகுதியில் 1219, அதில் 67 பேர் தான் போட்டிருக்காங்க 18 to 20. அது வந்து பார்த்திங்கன்னா 5.4% தான். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி வரது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தகவலுக்காக தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ ஓஹோ அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவுட்ஸ்போக்கனாக, அதாவது மனம் திறந்து போட்டவங்க அத்தனை பேரும் சொல்கிறதுனால அது வந்து பெருசாக. நீங்கள் சொல்கிறீங்களே ஓஹோ அப்படின்னு இருக்குதுன்ற ஒரு பிம்பம் காட்டப்படுது இல்லையா? அந்த பிம்பம் ஏன் காட்டப்படணும்? அதான் பிம்பம் வந்து நானே இந்த களத்தினுடைய தன்மையை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஸ்மெல் பண்ணியிருக்கணும். அல்லது எல்லாரும் அலையலையாக வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் தாவேக்காவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது, திமுக அதிமுக தோல்வியை சந்திக்கும் அப்படின்ற இடத்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா? ஆகா ஓகோன்னு வாக்கும் அளிக்கல, அதே சமயத்தில் எழுச்சி அலை, விஜய் அலை அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்தி வைக்கிறாங்கல்ல.
என்ன அரசியல் கட்டமைக்க இல்லை அது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்குமே நாங்களாம் முதல்ல நாள் எதிர்பார்த்தது காலையிலே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது யங்ஸ்டர்னு கூட சொல்ல வேண்டாம், நீங்கள் 30 வயசு 40 வயசு கூட உள்ளவங்க அதில் அந்த இதை வந்து வெளிப்படுத்திட்டு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு. அப்படி இல்லை. காலையில் இருந்து கிட்டத்தட்ட எல்லா பூத்து 75,000 பூத்துலேயும் பல பூத்தில் வந்து வயசானவங்க தான் வழக்கம் போல் போட்டாங்க. என்ன ஒரே ஒரு 21க்கும் இல்லை 24க்கும் இப்போக்கி நடந்ததுன்னா, 1 மணி நேரத்தில் போட்ட ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து போன 21 24 தாண்டி 9% சம்திங், அதாவது வேகமாக போட்டுறாங்க. அதில் போட்டது எல்லாம் வயசானவங்க தான் ஜாஸ்தி. அதாவது 50 60 80 வயசு, அது வெயில் பல காரணம் இருக்கலாம். மற்றவங்க எல்லாருமே கிராஜுவலாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. எஸ்ஐஆர்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்திருக்கு. அதனால் பர்சன்டேஜ் அது அப்சல்யூட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ 5 கோடி வந்தது, அதில் 4 கோடி 87 லட்சம் சொச்சம் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்பர், அதான் கரெக்டான விஷயம். அந்த நம்பர் படி மிக அதிகமாக வரல. இன்னும் சொல்லப்போனால் பல 10 வருஷத்து 20 வருஷத்தில் இந்த வருஷம் வந்து ஓஹோலாம் வந்து யாரும் கட்சிக்கான போய் போடலை. இப்போ அது வந்து பெண்கள் வந்து 17 லட்சம் அதிகம் இந்த போன தடவைக்கு இந்த நடைக்கும் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அது போட்டதில்லை. இதெல்லாம் வந்து தகவல். இப்போ அடுத்தது நீங்கள் வந்து நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுங்க. ஆட்சியை அமைக்க போகிறாரா இல்லையா? என்னுடைய கணிப்பை பற்றி நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். வந்து அதிகமான ஓட்டு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. யாருக்கு பாதிப்பு அப்படின்னா முதல்ல பாதிப்பு வந்து நாம் தமிழருக்கு. அவர் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை 1% போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1% நோக்கி அது 8லேருந்து 7% வந்து இவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அதிமுக கூட்டணிக்கு. அது அதிமுக தனியாக இருந்திருந்தால் இந்த பாதிப்பு பெருசாக வந்திருக்காது. திமுகவுக்கு என்னவோ அதை தான் அதிமுகவுக்கு வந்திருக்கும். அவங்க பிஜேபியோட சேர்ந்ததுனால ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, இவர் நெரேட்டிவ் செட் பண்ணும்போது ஆன்டி டிஎம்கே தான் விஜய் செட் பண்ணுறாரு. அதாவது திமுக அதுதான் சொல்கிறாரு. நாமக்கல்லையும் பெருந்துறையிலையும் மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிமுக ஊழல்னு சொல்லிட்டு அடிமை சக்தி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதுதான் அவர் வந்து ரொம்ப சொன்னது குறைச்சா. கடைசியாக வந்து அந்த லாஸ்ட்டு 21ஆம் தேதி அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் வந்து இதாக சொல்லிவிட்டு அவரை லெஃப்ட் ஹேண்டு டீல் பண்ணுற மாதிரி இவங்க களத்திலே கிடையாது. ஆர்தவ சொன்னதை கூட நான் எடுத்துக்கல, விஜய் சொன்னதை மட்டும் எடுத்துக்கிறேன். களத்தில் கிடையாது, அவங்கள பற்றி நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரியை பற்றி பேசினாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பேசலை. ஏன் பேசலைங்கிறது நம்ம அப்புறம் பின்னாடி 4ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கோம். இப்போக்கி ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து அந்த இடத்துலையும் அவர் வந்து பட் ஆனால் ஓட்டு வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு விழுந்திருக்கானா விழுந்திருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் கொள்கை எதிரியை வச்சதுனால அவர் வந்து இருக்கார். அலைன்ஸு வந்து எல்லாரோடையும் பேசப்பட்டது. இது தகவல் தான், ஏன்னா எந்த ஆதாரமும் கிடையாது. புரியுது. ஆனால் அங்கே தான் பொன்னில்சன் சார் சொல்கிறார் ஒரு லாஜிக்கான புள்ளி. பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு யாருக்கு அதிகமாக போகுது இப்போது? திமுகவுக்கு. அப்போது அந்த வாக்கு வங்கியில் அடிவிடும். பெண்களுடைய வாக்கு யாருக்கு போகுது அப்படின்னும் பொழுது பெண்களுடைய வாக்கும் அதில் அடிபடும். அப்படின்றப்போ திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்கு அப்படின்றப்போ அதுவும் அடிபடுன்றப்போ அரசுக்கு எதிரான அதிருப்தி அந்த இடத்துலையும் அடிபடுன்றப்போ அவர் பொன்னில்சன் சார் சொல்கிற மாதிரி திமுக அண்ட் திமுக அலையன்ஸுக்கான வாக்கு வங்கி தான் பாதிக்கப்படும். இந்த தேர்தலில் நான் மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், வயசு வச்சு தான் வந்து ஓட் பேட்டர்னே மாறி இருக்குங்கிறத நான் வந்து ஒரு 3 மாதமாக பல டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து 55 வயசு வர 55 வயசுக்கு மேலே திமுக அதிமுக தான் இப்போயும் கூட்டணி. அது வந்து இதாக கூட வச்சுக்க வேற வேணாம். அதுக்கு கீழே தான் இப்போ இந்த மிச்ச 4 முனை போட்டியெல்லாம் வந்து இந்த 4 கீழே தான். நான் கூட 40 கூட பண்ணலை. ஏன்னா 55 வயசு வரை நான் பார்த்துருக்கேன். இன்னும் தாண்டி சொல்கிறேன், நான் வச்சது 55, ஆனால் விசிலுக்கு போட்டதில் 68 வயசு வரை நான் பார்த்துட்டேன் இன்றைக்கி. இப்போ போட்டதுக்கப்புறம் போடுறதுக்கு முந்தையும் அவர் சொல்லிட்டு போனார். போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒருத்தர் சொன்னார், அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க விசிலுக்கு. 68 வயசு வரை, அதுக்கு மேலே நான் நேரடியாக களத்தில் பார்க்கல, 68 வயசு வரை போட்டாங்க. அப்போ நான் சொன்ன பெஞ்ச் மார்க்கையும் தாண்டி போயிடுச்சு. அப்போ இது பாயிண்ட் 1. இதில் வந்து மற்ற சார் சொன்னதெல்லாம் கரெக்டு. ஏன் கரெக்டுன்னு சொல்கிறேன்னா, இது எல்லாமே இந்த வயசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துடும் இதுக்குள்ளே. அப்போ அவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ தருமபுரி டு மதுராந்தகம் இந்த ஜோன் 3 பேக்கெட்டில் சார் சொன்ன இது நடந்திருக்கு. விசிகாவுக்கு பாதிப்பு இருக்குது, மாம்பழத்துக்கு பாதிப்பு இருக்குது, பிஎம்கேக்கு பாதிப்பு இருக்குது. ஆக எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்கிறதுல எனக்கு 2 கருத்து கிடையாது. இதெல்லாம் எதில் வந்து அடக்கமாகுதுன்னா வயசில் அடக்கமாகிடுது. நீங்கள் பிரித்து போட்டிங்கனாக்கா அவருக்கு 4 கோடி வந்துடும் ஓட்டு. அது கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து கொண்டாந்து இதுக்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே வச்சு வயசை வச்சு பார்த்துட்டிங்கனாக்கா, ஏன்னா ஒரு கிரிட்டீரியா தான் வைக்க முடியும். 7-8 கிரிட்டீரியா வச்சிங்கனாக்கா ஒன்றுத்துக்கும் போட்டிங்கன்னா அது 2-2.5 கோடி போயிடும். அது கிடையாது. இதில் நீங்கள் திருப்பி வரும்போது
எதில் கூட அப்படின்னா 18 வயசுக்கு வந்து கூட. அதுக்கப்புறம் இதில் என்ன முக்கியமானதுன்னா ஒரு 10% பேர் தாவேக்கா கூட ரசிகர்கள், அது விஜயோட டைரக்ட் ரசிகர்கள். அது நிச்சயமாக உழுவுங்கிறத நான் இந்த இதில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போயும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க அத்தனை பேரில் 90% பேர் போற்ற போகிறாங்க. அதில் எந்த மாற்றங்கிறது கிடையாது. அது குறிப்பிட்ட சின்ன வயசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20, 30, 40 போடுறாங்கல்ல, பெண்கள் போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மாறி மாறியே விழுந்துகிட்டு இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக மாறி மாறி வந்துட்டுருச்சு. இந்த விஷயத்தில் அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே நிறைய மாற்றம்னு. ஒரு வாரத்தில் இல்லை, நான் பிப்ரவரி 13 நம்ம இதில் வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். 5000 ரூபா அன்றைக்கி காலையில் போட்டப்போ சில பேர் அது வந்து எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சுன்னு தெரியாமல், ஏன்னா அப்போ டிக்ளேர் பண்ணலை அரசு. அப்போ ஒரு 8, 8:30 மணிக்கெல்லாம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, பணத்தை வேக வேகமாக வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு 2 பெண்களை பார்க்குறேன் 35 வயசில். அவங்க அன்றைக்கே சொல்கிறாங்க, இந்த பணம் போட்டாலும் மேற்கொண்டு பணம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து விஜய்க்கு தான் போடுவோம்னு சொல்லி அதாவது வீட்டில் உள்ளவங்க வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து 2 பேரை பார்க்குறேன். பிப்ரவரி 13. அதனால் இப்போ மாற்றம் இல்லை, இது கிராஜுவலாக மாறிடுச்சு. கடைசி ஒரு வாரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதனால் கடைசி நாள் வந்து பயங்கர மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் மறுக்கிற ஆனால் பிப்ரவரி, ஜனவரியிலேருந்தே கொஞ்சமாக வந்து அது வந்து மொமெண்டம் க்ரியேட் ஆகி அது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத உத்தேசமாக ஒரு கணிப்பாக பார்த்தோம்னா, நம்ம வந்து 45 வருஷம் வரலாறுல நான் சொல்கிறேன் 5 to 10% தாவேக்காவுக்கு இல்லை. நாம் தமிழர், இது சசிகலா, ராமதாஸ், அப்புறம் கிருஷ்ணசாமி எல்லாரையும் சேர்த்து, சுயேட்சை எல்லாரையும் சேர்த்துக்க நோட்டா உட்பட சேர்த்து இவ்வளோ கிடைக்கும். 5 to 10 கிட்டத்தட்ட 48 லட்சம் ஓட்டு கன்வெர்ட் ஆகும். ஏடிஎம்கே தான் இதில் வந்து இப்போ வரப்போகிற இந்த விஜயினால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. அதாவது 2 ஓட்டு வந்து ஏடிஎம்கேலேருந்து விஜய்க்கு போணுச்சுன்னா, விஜய் வாங்குகிற ஓட்டை மொத்தமாக 1 கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 2 ஓட்டு ஏடிஎம்கேலேருந்து வந்துச்சுன்னா 1 ஓட்டு வந்து திமுகலேருந்து வருது. திமுக கூட்டணி அது திமுகலேருந்து வருது. அதில் தான் சார் சொல்கிற விசிகா எல்லாமே அதில் வரும். 1 ஓட்டு வந்து நாம் தமிழர்லேருந்து போகும். இதுதான் அந்த பேட்டர்ன். சில இடத்துல 3 ஓட்டு ஏடிஎம்கேலேருந்து போகுதுங்கிறது என்னுடைய கணக்கு. அடுத்தது 15 to 25 வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட 97 லட்சம். ஏன்னா இவங்க வந்து 2 கூட்டணிங்கன்னா அமித்ஷா சொன்னது 40%. ஆனால் வரப்போகிறது பாதி ஆகிடுச்சுனாக்கா அந்த ஓட்டு 1,80,00,000 வர வேண்டிய ஓட்டு 97 லட்சத்தில் சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசலாம். அடுத்து 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். தாவேக்கா பொறுத்தவரை 15 35 வர கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியல. திமுக பொறுத்தவரை 35 to 50 வரை இருக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு. ஆட்சி மாற்றம் வரல. திமுகவோட இவங்களுக்கு சீட்டு கன்வர்ஷனில் ப்ராப்ளம், அதனால ஆகாது. சென்னை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன், சென்னையில் செகண்ட் பிளேஸ் தாவேக்கா தான். அதனால பாதிப்பு வந்து ஏடிஎம்கேக்கு பயங்கர பாதிப்பு. டெபாசிட் கூட பல தொகுதியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதி அவர் ஜெயிப்பாரா இல்லைங்கிறது கன்வர்ஷனில் நம்ம பார்ப்போம். பாண்டியன் சார் ரொம்ப சார் ஒரே வரி சார், சாத்தியமாக இருந்தால் ஜோசப் விஜய் என்கிற அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ கவர்னருக்கு முன்னாடி அப்படி இருந்தால் அவருக்கு வாழ்த்துக்கள் சார்.